இப்படியாக பூமா தேவியை ஜாடியாகவும் மகா மேருமலை மத்தாகவும் சந்திரனை தூணாகவும் சத்தமன்னும் ஆதீஸ்வரனை தாம்போய் பெயரால் படுத்தினார். அம்மது கிடைவதற்காக இவர்கள் ஆயுதங்கள் கொண்டு செய்தார்கள். பார்த்தால் இந்த தெய்வேந்திர மன்னன் கௌதமர் 2 பேர்களும் சமுத்திரை கரைவந்தை சேர்ந்தார். அப்படியா ஐயா முனிவரே? சரி அமுது கிடை போனோம் அல்லவா? யார் முதலில் சென்று அமுது கிடைவதே? ஐயா மகா முனிவரே, முதல்ல அமுது கிடையாது நான் தான் கிடையாது. அந்த கல்வி எனக்கு மட்டும்தான் இருக்கு. தேவலோகத்துக்கு அதிபதி. சரி, அப்படி இருக்கிறது நான் ரெண்டா கடைய முடியுமா? நானே சென்று முதல்ல அவருக்கு கிடையாது. தெய்வேந்திர மன்னா ஐயா, அப்ப நீர் தான் அமுது கிடை போகின்றீர்களா? ஆமா ஐயா. சரி, சென்று அமுது கிடைந்து வாருங்கள். அப்படி ஆகட்டும் ஐயா என்று சொல்கின்ற போது தெய்வேந்திர மன்னன் அமுது கிடைவதற்கு வருகின்றார் சமுத்திரக்கரை. ஆமாம்மா. நாம்பு கயிறை கையில் உடைத்து அமுது கிடைக்கின்றார். இவர் அமுதை கிடைக்கின்ற போது என்ன பொருள் வந்து திரைக்கிறது பாருங்கள். எந்த இரங்கடைந்த அமுத தெய்வேந்திரன் அமுது கிடைவதற்கு வருகின்றார். அவர் தாம்பூல் கயிறை கையில் உடைத்து அமுது கிடைக்கின்ற போது தெய்வேந்திரன் அமுது கிடை என்ன பொருள் வந்து பிறகு பாருங்கள். என்னமா வந்து பிறக்கிறது? ஒன்னே முக்க தையன வந்து பிறந்துச்சுதான். ஒன்னே முக்க தையன தெரியாதா? ஒன்னே முக்க தையன தெரியாதம்மா. ஒன்னா மாதிரி ஒரு கழுத வந்து பிறந்துச்சு. கழுத ராஜயோகமா? ஆமா, ராஜயோகமா. என்னை பாரு யோகம் பண்ணி எத்தனை வீட்டுல தொங்கிருக்காங்க. அதனால நானே நினைச்சு கோட்டா கொண்டு வந்துருக்கேன். ஆமா, வாசல்ல புரியல. கொட்டையில போட்டோன்னு கிடந்தது. அதை கொண்டு நீ மாட்டிட்டு இருக்கேன். கழுது போட்டாங்க, உன் தங்கச்சி போட்டா தூக்கி வச்சிருக்கியா? உண்மை. அப்போ இந்த கழுதை வந்துருக்காங்களா? சரி, தெய்வங்களுக்கு மனசுக்குள்ள ஏகப்பட்ட கவலை. எப்படி? அம்மா வந்து அமர்ந்து கடந்திருக்கிறோம். ஆமா, நமக்காக இந்த கழுதை வந்துட்டேன். தெய்வலோகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த கழுதை நமக்கு தேவையா? இந்த கழுதை நமக்கு தேவையா? இந்த கழுதை நமக்கு வேண்டாம். அடிச்சு வரட்டி ஓட அடி 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 போட்டா. ஆமா, அங்கே வாங்கி கழுதை எப்படி போடுவாங்க? எப்படி? சிட்டிகர் மைக்கு பிராங்க் போட்டு தருவோம். வேற கேல ஒரு பிராங்க் போட்டு கறி வெச்சிருக்காரு. மைக்கு அவ்வளவுதான் இருக்கு. ஆனா ஒண்ணு பிரச்சனை இல்ல. ஏனை கழுதை தூரிட்டு போது கடைசியில அதாவது தெய்வத்தில் பாகமாக பிறந்தது கழுதை. சரி, கழுதைக்கு ஒரு என்ன என்னன்னா, ஆமா தெய்வலோகத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு சத்தத்துல அப்படியே கட்டப்பட ஆரம்பிச்சு. ஆமா, அப்படியே கீழே பார்க்கும்போது உப்பு தண்ணி நின்றுட்டு. சரி, அதனால வேற வழி இல்லாம இத்தனை அப்படின்னு திட்டு அதான் தூரிட்டு போதும். ஆமா, சரி, அப்படின்னா தெய்வேந்திரன் அம்பதியுடைய கழுதை வந்து பிறந்தது. ஆமாப்பா, பார்த்தான் தெய்வேந்திரன். இந்த கழுதை நமக்கு உதவவே செய்யாது, வேண்டவே வேண்டாம். மன்னாருக்கு ஆகும் என்று வனமதிலை விரட்டி விடுகின்றார். அடித்து உரட்டினான் கழுதை. ஐயா முனிவரே, ஐயா நான் அம்பதி கிடைந்து வந்து விட்டேன். இனிமேல் தாங்கள் சென்று அம்பதி கிடைந்து வாருங்கள். அப்படி ஆகட்டும்ப்பா என்று சொல்ல முனிவர் அம்பதி கிடைவதற்கு வருகின்றார். அவர் யாரையும் மனதில் நினைத்து அம்பதி கிடைத்தார் பாருங்கள். அவர் மட்டும்தான் தெய்வத்தை உணர நினைச்சாரு. எந்த ஒரு தொழில் செய்ய போனாலும் வீட்டுல இருந்து தெய்வத்தை வழிபட்டு வணங்கி நெற்றியிலே திருவள்ளியில் பூசிக்கிட்டு போனான்னு சொன்னா அந்த காரியம் சுபகாரியமா முடியும். அதாவது இந்த உலகமே இறைவனின் இயக்கம். அதான் சொல்லுவார்கள், கடனும் உள்ளும் இருக்கிறவன் கடவுள். ஆமா, இறைகளை ஜீரணம் செய்ய வைக்கிறவன் இறைவன். சரி, இப்போ ஒரு மிஷின் இருக்கு, அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனை பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கிறோம். இந்த மிஷினை போல இருக்கக்கூடிய நமக்கு தேவையான பொருட்களை நாம அப்படியே சாப்பிட்டாலும் கூட அதை தேர்வு பண்ணி பிரித்து கொண்டு வருவதையா, அதான் கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் குஞ்சு வைத்து இறைவன் ஒருவரே படைத்தான்னு சொல்லுவான்.
அதுபோல நம்மளைப்படுத்திருக்கா. சரி. அந்த இறைவனே கருணையில் உள்ளம் கொண்டவன். அவனை வழிபட்டு போகும்போது ஆமா நாம் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் நடக்கும். அதானே அப்படின்னா அது போல இந்த முனிவர் ஆனவர் யாரை மனதில் நினைத்து அமது கிடைத்தார்கள் அம்மா அமர்ந்து கிடைக்கின்றார்கள். ஆதிவரே